சிக்கன் குழம்பு பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு பண்ணிங்கன்னா செட்டிநாடு சிக்கன் சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கும். டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த குழம்பு பண்ணிவிட்டு நல்லா சூடான வடித்த சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, பரோட்டா அதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 10 காஞ்சி மிளகாவை காம்பை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்சி மிளகாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க. காஞ்சி மிளகாவை சேர்த்து கொடுத்துரு. அது கூடவே அரை மூடி தேங்காவை பூ போல் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைப் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தேங்காய் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம சேர்த்த எண்ணெய் லைட்டாக தெளிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதை வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் லைட்டாக கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சேர்த்த எண்ணெய் லைட்டாக தெளிஞ்சு வர மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நல்லா மசாலா நல்லா வருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்புலேருந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு பதத்தை கரைச்சி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சேர்த்து கொடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வறுந்து வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு கோல்டன் கலர் வரணும், அது வரையிலும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி நல்லா வருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வடை போய் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 செகண்ட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 3 பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தக்காளியை வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், தக்காளி சேர்த்து தக்காளி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காஞ்சி மிளகா சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு அனுசரித்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்து கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட பச்சை வடை போய் வதங்கி வரதுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கும் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து நம்ம தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்த தக்காளி மசாலாவோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், மசாலா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 1.5 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து கொடுத்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவு கிண்டி கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம மசாலா மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்களா, அது ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து மிக்சி கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சிக்கன் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நல்லா மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வடித்த சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் சிக்கன் வாங்கினா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.